Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி MTS கான 30 days plan அப்படினு ஒன்னு கொடுத்திருந்தோம். அதுபடி நம்ம ட்ரீம் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெய்லி டெஸ்ட் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுல நம்ம vocabs டெய்லி டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த டெஸ்ட்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 150 words கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது வீடியோஸா பாக்கும்போது 100 words நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வந்து மூணாவது பார்ட். ஆல்ரெடி ரெண்டு வீடியோல ஃபர்ஸ்ட் 50 and செகண்ட் 50 வீடியோஸ் அப்படிங்கறது பாத்துறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இது கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம ஒரு 100 words பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படினா இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, TCS EDQTக்கு என்ன ரெண்டு டிஃபரன்ஸ் என்னென்ன, ஆப்டிட்யூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிருப்பேன் அந்த வீடியோல. அதனால வந்து இந்த வீடியோ வேணும்ங்கறவங்க பார்த்துக்கலாம். ஓகே, இது நான் முன்னாடி டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க ரிவிஷன் பண்றதனா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தவங்க ரிவிஷன் பண்றதனா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 100 words பார்க்கணும். அதனால ரிவிஷன் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய வீடியோவா போய்டும். அதனால நம்ம வந்து டைரக்ட்டா அந்த வேர்ட்ஸ்க்குள்ள போய்டுவோம். நான் ஒவ்வொண்ணா டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க வேணா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட ஒவ்வொரு ஸ்லைடா ரிவிஷன் பண்ணலாம். பார்த்தோனே அந்த வேர்டுக்கு மீனிங் ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். உட்கார்ந்து திரும்ப படிக்காதீங்க. இப்போ கேனிபல்னா நரமாம்சம் சாப்பிட்றவங்க, கிரெடுலஸ் அப்படின்னா நம்பிக்கையானவங்க, நொட்டோரியஸ் அப்படின்னா வந்து கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஞாபகம் வரணும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணாம டைரக்டா 101 வேர்டுக்கு போவேனா நல்லா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் தான். ஓகேவா? வேர்ட்ஸ் நிறைய படிக்கிறதை விட படிச்ச கொஞ்சம் வேர்ட்ஸை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்ததுன்னா உங்களால் ஆப்ஷன் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனாக எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா ரிமைனில் எது ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு கெஸ் ஒர்க் கூட பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம படித்ததை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? சரி, ஒரு சிலர் மேபி இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கான டெஸ்ட் வந்து 1லேருந்து 200 வரைக்கும். ஓகேவா? 200 வேர்ட்ஸும் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி 150 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். மொத்தம் 200 வேர்ட்ஸ் ஆச்சு. அந்த 200 வேர்ட்ஸையும் சேர்த்து நம்ம ஒரே நாளில் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா அபேட். அபேட் அப்படின்னா டு பிகம் லெஸ் இன்டென்ஸ். அதோட அதாவது லெஸ் இன்டென்சிட்டி வந்து கம்மியாகிறது. ஓகேவா? தமிழில் வந்து குறைதல் அல்லது தணிதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அட்ராய்ட் அப்படின்னா வந்து கிளவர் ஆர் ஸ்கில்ஃபுல். ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க வந்து திறமை அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை மொத்தமாக சேர்த்து சாமர்த்தியமான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது அமெலியரேட் அப்படின்னா வந்து டு மேக் சம்திங் பெட்டர். ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டராக மாற்றக்கூடியவங்கள அமெலியரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேம்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பெனவலண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கைண்ட் அண்ட் வெல் மீனிங். ஓகே, கருணை உள்ளம் கொண்டவர். அடுத்தது கேஜுவல் அப்படின்னா வந்து டு பர்சியூட் பை ஃப்ளாட்ரி. ஓகேவா? நயவஞ்சகமாக பேசுறது. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வாவ் சூப்பராக இருக்கு, நீ நல்லா பேசுகிற அப்படி சொல்லி அவங்கள வந்து நயவஞ்சகமாக பேசி இதை ஒன்று ஏமாத்துறது, இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது, அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? கஜோல் அப்படின்னா டு பர்சியூட் பை ஃப்ளாட்ரி. அடுத்தது டவுன்ட்லெஸ். டவுன்ட்லெஸ் அப்படின்னா வந்து ஃபியர்லெஸ் அண்ட் டிட்டர்மைண்ட். ஓகேவா? எந்த பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, துணிச்சலானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? மை ஜீனியஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் dauntless aspirants அப்படின்னு சொல்லலாமா? எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது எபுலியன்ட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் சியர்ஃபுல். எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்கள எபுலியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஃப்ரூகல் அப்படின்னா த்ரஃப்டி ஆர் எக்கனாமிக்கல், அதாவது சிக்கனமாக இருக்கவங்க. ஓகேவா? எபுலியன்ட் அப்படின்னா வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கவங்க. ஃப்ரூகல் அப்படின்னா வந்து சிக்கனமாக இருக்கிறவங்க, கரெக்டாக பணத்தை மேனேஜ் பண்ணுறவங்க, இல்லை கம்மியாக செலவு பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹேப்லெஸ் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட் ஆர் அன்லக்கி.
ஓகே, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனாக இருக்காது, ஏதாவது துரதிருஷ்டவசமாக நடக்கிறது வந்து ஹாப்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கேஜுவல் அப்படின்னா வந்து நயவஞ்சகமாக பேசுகிறது, டான்ட்லெஸ் அப்படின்னா பயப்படாமல் துணிச்சலோடு இருக்கிறது, எபுலியன்ட் அப்படின்னா வந்து ஃபுல் எனர்ஜியோடு இருக்குது, ஃப்ரூகல் அப்படின்னா சிக்கனமாக இருக்குது. அடுத்தது ஹாப்லெஸ் அப்படின்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட் துரதிருஷ்டவசமான அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அபேட் அப்படின்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அட்ராய்ட் அப்படின்னா கிளவர் இல்லைனா ஸ்கில்ஃபுல், எமலரேட் அப்படின்னா டு மேக் சம்திங் பெட்டர், பெனவலண்ட் அப்படின்னா கைண்ட் அண்டு வெல்பீயிங், ஓகே, மற்றவங்க கூட நல்லா பழகக்கூடியவங்க. ஸோ இது கஜோல் அப்படின்னா டு பர்சியூட் பை ஃப்ளாட்ரி, டான்ட்லெஸ் அப்படின்னா ஃபியர்லெஸ் அண்ட் டிட்டர்மைண்ட், எபிலியன்ட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் சியர்ஃபுல், ஃப்ரூகல் அப்படின்னா த்ரிஃப்டி ஆர் எக்கனாமிக்கல், ஹாப்லெஸ் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட் ஆர் அன்லக்கி. அடுத்தது இம்மியூட்டபிள் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதிலே பாருங்கள் ஃபேக்ட் அப்படின்னு இருக்குது, ஃபேக்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி நம்மளால் சேஞ்சே பண்ண முடியாது. அடுத்தது ஜுக்ஸ்டாபோஸ், பிளேஸ் சைட் பை சைடு. ஓகே, பக்கத்தில் வச்சுருக்கிறதுக்கு பேர் ஜுக்ஸ்டாபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜுக்ஸ்டாபோஸ். ஓகே, ஜுக்ஸ்டாபோஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா, பக்கத்தில் நின்று போஸ் கொடுக்கறது அப்படின்னு வச்சு. ஓகே, போஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுக்ஸ்டாபோஸ். அடுத்தது லெத்தார்ஜிக் அப்படின்னா வந்து லேசி இல்லை லேக்கிங் எனர்ஜி. இப்போது நம்ம வந்து அந்த 100 வேர்ட்ஸை ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம், இல்லை இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் ஒரு சிலர் வந்து அதை பார்க்க மாட்டாங்க, அதை லெத்தார்ஜிக்காக பார்ப்பாங்க. ஓ, வேர்ட்ஸா, மீனிங்கா, படிக்கணுமா, 100 வேர்டா, 150, சரி 10 படிப்போம், சரி 20 படிப்போம், அப்படி இருக்கவங்க பேர் தான் லெத்தார்ஜிக். ஓகேவா, லேசி ஆர் லேக்கிங் எனர்ஜி. மிட்டிகேட் அப்படின்னா டு ரெடியூஸ் சிவியாரிட்டி. தீவிரத்தை குறைத்தல். ஓகே, அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்டிவாக இருக்குது, அப்படி போக அப்படியே குறையும். இப்போ நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படியே போக பாருங்கள் கடைசி எக்ஸாம் கிட்ட வரும்போது ரொம்ப கம்மியாகிட்டே போகும். திரும்ப லாஸ்ட் 5 நாள் திரும்ப வந்து முதல்லேருந்து மறுபடியும் எனக்கு அந்த பிடிஎஃப் வேணும், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா, அப்போது போக அதோட சிவியாரிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். அதுக்கு பேர் மிட்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது நெஃபாரியஸ் அப்படின்னா வந்து விக்கட் ஆர் கிரிமினல். ஓகேவா, விக் ஆர் கிரிமினல், கொடூரமான அப்படிங்கிறதுக்கு நம்ம நெஃபாரியஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்சலீட், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நோ லாங்கர் இன் யூஸ். பெர்னிஷியஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், பெர்னிஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது பெர்னிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குவிக்ஸோட்டிக் அப்படின்னா வந்து அன்ரியலிஸ்டிக் ஆர் ஐடியலிஸ்டிக், அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்ற மாதிரி இருக்கிறத நம்ம குவிக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது ரீகால்சிட்ரண்ட் அப்படின்னா அன்கோஆப்ரேட்டிவ் ஆர் ஸ்டபன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ரீகால்சிட்ரண்ட் அப்படிங்கிறவங்க அன்கோஆப்ரேட்டிவ் ஆர் ஸ்டபன். அடுத்தது ஸ்கிரிப்புலஸ் அப்படின்னா வந்து வெரி கேர்ஃபுல் அண்ட் ஹானஸ்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹானஸ்டாகவும் இருப்பாங்க, நேர்மையானவங்க. ஓகேவா, நம்ம ட்ரீம் பேட்சில் டெஸ்ட் போடுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்கிரிப்புலஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹானஸ்டாகவும் இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த 10 வேர்ட்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். இன்மியூட்டபிள் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஜுக்ஸ்டாபோஸ் அப்படின்னா பக்கத்தில் வைக்கிறது. லெத்தார்ஜிக் அப்படின்னா வந்து ஒரு எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக மந்தமாக இருக்கிறது. அடுத்தது மிட்டிகேட் அப்படின்னா அதோட சிவியாரிட்டி கம்மி பண்ணுறது, டு ரெடியூஸ் த தீவிரத்தை குறைத்தல். அடுத்தது நெஃபாரியஸ் அப்படின்னா வந்து கிரிமினல், அதாவது கொடூரமான தீய எண்ணங்கள் உடையவர்கள். அடுத்தது அப்சலீட் அப்படின்னா நோ லாங்கர் இன் யூஸ். பெர்னிஷியஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். குவிக்ஸோட்டிக் அப்படின்னா வந்து ஐடியலிஸ்டிக் ஆர் அன்ரியலிஸ்டிக். ரீகால்சிரேட் அப்படின்னா அன்கோஆப்ரேட்டிவ் ஸ்டபன். ஸ்கிரிப்புலஸ் அப்படின்னா வெரி கேர்ஃபுல் அண்ட் ஹானஸ்ட். அடுத்தது டெனாஷியஸ் அப்படின்னா வந்து பெர்சிஸ்டன்ட் ஆர் ஹோல்டிங் ஃபிம்லி, ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறது, விடாமல் பிடிச்சிக்கிறது, நான் பாஸ் பண்ணாமல் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது டெனாஷியஸ், விடாப்பிடியாக இருக்கிறது. ஓகேவா, டெனாஷியஸ், பெர்சிஸ்டன்ட் ஆர் ஹோல்டிங் ஃபர்ம்லி. அடுத்தது யூபிக்யூட்டஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யூபிக்யூட்டஸ்னால் என்னது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஃபவுண்ட் எவ்ரிவேர். அடுத்தது வேசிலேட் அப்படின்னா டு வேவர் இன் ஒப்பீனியன், அது வந்து ஒப்பீனியன் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது வேரி அப்படின்னா ஃபீலிங் ஆர் ஷோயிங் காஷன், எச்சரிக்கையாக இருக்கிறது. ஓகே, அது வந்து வேரி அப்படின்னா அவேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவேர்னாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், வேரி அது வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஜினீத் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணுறத ஜினீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, டெனாசியஸ் அப்படின்னா விடாப்பிடியாக இருக்குது. யூபிக்யூட்டஸ் அப்படின்னா வந்து
எல்லா இடத்துலையுமே இருக்குது. வேசிலேட் அப்படின்னா ஒப்பீனியனில் மாறி மாறி இருக்குது, இதுவா அதுவா இல்லை ஒரு தயக்கத்தோடு இருக்குது அந்த மாதிரி. இப்போ வேரி அப்படின்னா வந்து எச்சரிக்கையோடு இருக்குது. ஜினீத் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஹைட்டு. அடுத்தது ஆல்ட்ரூயிசம். ஆல்ட்ரூயிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். செல்ஃப் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்காக யோசிக்கிறது வந்து ஆல்ட்ரூயிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது philanthropist அப்படின்னா என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா, philanthropist அப்படின்னா என்ன? philanthropist அப்படின்னு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் இப்போவே போட்டுட்டு அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது belligerent அப்படின்னா வந்து ஹாஸ்டைல் ஆர் அக்ரெசிவ். அடுத்தது chid அப்படின்னா டு ஸ்கோல்ட் ஆர் ரீபுக், டு ஸ்கோல்ட் ஆர் ரீபுக். டார்மெண்ட் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆர் ஸ்லீப்பிங். எனர்வேட் அப்படின்னா டு ட்ரைன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா. ஆல்ட்ரூயிசம் அப்படின்னா மற்றவங்களோட நலனை யோசிக்கிறவங்க. பெலிஜெரண்ட் அப்படின்னா எப்போவுமே சண்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கவங்கள பெலிஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிடே அப்படின்னா வந்து டு ஸ்கோல்டு, யாராவது திட்டு சிடு சிடுன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுப்போம். ஓகேவா. சிடி அப்படின்னா வந்து சிடு சிடுன்னு இருக்கான், எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு இருக்கான். அடுத்தது டார்மெண்ட் அப்படின்னா இருக்கிறதுலே இன்ஆக்டிவான ஒரு இடம், அதாவது ஸ்லீப்பிங், தூக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெஸ்ட் எடுக்கிற இடம் இல்லை ஒரு உறக்க நிலையில் இருக்கிறத வந்து நம்ம டார்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டார்மெண்ட்ரி ரூம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம், தூங்குற இடம். ஓகேவா, டார்மெண்ட் அப்படிங்கும்போது ஸ்லீப்பிங். அடுத்தது எனர்வேட் அப்படின்னா டு ட்ரைன் ஆஃப் எனர்ஜி. இப்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும், அப்படியே கண்டினியூஸாக இத்தனை வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது கம்மியாகும். அப்போ முன்னாடி என்ன இருக்குது, எனர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, எனர் அப்படின்னால என்னது எனர்ஜி, வெயிட் அப்படின்னா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, எனர் வெயிட். ஓகே, எனர்ஜிக்கே வெயிட் வச்சுட்டாங்க, இப்போ எனர்ஜி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுருவோம். ஓகேவா. அப்போ பலவீனப்படுதல், அதை வந்து எனர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். டெனாஷியஸ் அப்படின்னா வந்து விடாப்படியாக இருக்குது. யுபிக்யூட்டஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. வேசிலேட் அப்படின்னா ஒப்பீனியன் மாறிட்டே இருக்குது. வேரி அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்குது. ஜினீத் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஹைட்டு. அடுத்தது ஆல்ட்ரூயிசம் அப்படின்னா வந்து செல்ஃப்லெஸ் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். பெலிஜெரண்ட் அப்படின்னா வந்து யாராவது கூட சண்டை போட்டு இருக்குது. சிட்டி அப்படின்னா வந்து யாராவது திட்டுறது. அடுத்தது டார்மெண்ட் அப்படின்னா வந்து இன்ஆக்டிவ் ஆர் வந்து ஸ்லீப்பிங். அடுத்தது எனர்வேட் அப்படின்னா டு தி ட்ரைன் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது ஃபாஸ்டிடியஸ். ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா வெரி அட்டென்டிவ் டு டீட்டெயில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிரிகாரியஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்தது ஹாஃப்டி. ஹாஃப்டி அப்படின்னா வந்து அரகென்ட்லி சுப்பீரியர். ஓகே, அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி அகந்தையோடு இருக்கவங்கள நம்ம வந்து ஹாஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. கிரிகாரியஸ் அப்படின்னா என்னது, சோஷியல், மற்றவங்க கூட ஈஸியாக கலந்துக்கிறவங்க. ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா வெரி அட்டென்டிவ் டு டீட்டெயில். இன்ஃபாலிபிள் அப்படின்னா மிஸ்டேக்கே பண்ணாதவங்க. ஜோவியல் அப்படின்னா எல்லாத்துக்கூட ஈஸியாக பழகிறவங்க. ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க. ஓகே, அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. கிரிகாரியஸ் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கூடயும் பழகணும்னு நினைக்கிறவங்க. ஹாஃப்டி அப்படின்னா வந்து அரகென்ட்லி சுப்பீரியர். இன்ஃபாலிபிள் அப்படின்னா இன்கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஜோவியல் அப்படின்னா சியர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, அடுத்தது கிண்டில். கிண்டில் அப்படின்னா டு லைட் ஆர் இன்ஸ்பயர். டு லைட் ஆர் இன்ஸ்பயருக்கு வந்து கிண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லூசிட் அப்படிங்கிறது கிளியர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கிளியர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது மெட்டிகுலஸ் அப்படின்னா ஷோயிங் கிரேட் அட்டென்ஷன். ஷோயிங் கிரேட் அட்டென்ஷன். நாதர் அப்படின்னா த லோவஸ்ட் பாயிண்ட். ஒப்பேக் அப்படின்னா நாட் ஏபிள் டு சீன் த்ரூ. ஓகே, கிண்டல் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லை பற்ற வைத்தல், தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கிண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லூசிட் அப்படின்னா வந்து கிளியர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதை பார்த்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அந்தளவுக்கு கிளியராக இருந்தால் அது லூசிட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஒப்பேக். ஒப்பேக் அப்படின்னா நாட் ஏபிள் டு சீன் த்ரூ, தெளிவாகவே இருக்காது. ஓகேவா, தெளிவானதுக்கு லூசிட், தெளிவில்லாததுக்கு ஒப்பேக். அடுத்தது மெட்டிகுலஸ் அப்படின்னா ஷோயிங் கிரேட் அட்டென்ஷன். ஒரு விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது மெட்டிகுலஸ். அடுத்தது நாதிர் அப்படின்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம நாதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது பென்சிவ். பென்சிவ் அப்படின்னா என்கேஜ்ட் இன் டீப் தாட். ஒரு விஷயத்த ஒரு ஆழ்ந்து சிந்திக்கிறது. இப்போ இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு மைண்ட் செட் வேற எங்கேயோ போயிருக்கும். அப்போ மறுபடியும் திரும்ப ஐயோ நம்ம எங்கேயோ படிச்சிருந்தோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பென்சிவ், என்கேஜ்ட் இன் டீப் தாட், ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்குது. அடுத்தது குவைண்ட் அப்படின்னா அட்ராக்டிவ்லி அன்யூஷுவல் ஆர் ஓல்டு. அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது, இல்லை பழசாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ரிசைலண்ட் அப்படின்னா ஏபிள் டு ரிகவர் குயிக்லி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சாங்குவைன் அப்படின்னா வந்து ஆப்டமிஸ்டிக் ஆர் பாசிட்டிவ். சாங்குவைன் அப்படின்னா
ஆப்டமிஸ்டிக் ஆர் பாசிட்டிவ், நம்பிக்கையோடு இருக்கவங்கள சாங்குவின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது டாசிட்டர்ன் அப்படின்னா வந்து சேயிங் வெரி லிட்டில். ஓகேவா, கொஞ்சமாக பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அமைதியாக இருக்கிறது டாசிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்ட்ரோவர்ட்னா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க மனசில் நினைக்கிறத. இங்கே வந்து பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, டாக்கிட்டன். அடுத்தது அர்பன் அப்படின்னா வந்து கர்டியஸ் அண்டு ரீஃபைன்டு. ஓகேவா, நாகரிகமாக நடந்துக்கிறத அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் அப்படின்னாலே என்னது, நாகரிகம். போட்டும்போது நாகரிகமான அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது வெனரேட் அப்படின்னா ரிகார்ட் வித் கிரேட் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறது. ஓகேவா, சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. அடுத்தது விஷன்ட் ஆர் ஸ்ட்ரிங்கிள்ட் ஆர் விங்கிள்ட், அதாவது சுருங்கிய வயசானவங்களுக்கு எப்படி சுருக்கமாக இருக்கும் அதுக்கு விசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஈல்டு அப்படின்னா ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஜீலஸ் அப்படின்னா வந்து கிரேட் எனர்ஜி ஆர் என்தூசியாசம். கிரேட் எனர்ஜி ஆர் என்தூசியாசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜிஎல்எஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த இமேஜை பார்த்துக்கிட்டே வாங்க, ஒவ்வொன்றுக்கும் மீனிங்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறக்கா அந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த வேர்ட் அந்த இமேஜை பார்த்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ வெனரேட் அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் தான் ஞாபகம் வரணும். அந்த இமேஜில் என்ன பார்த்தோம், ஒரு வயசானவர் ஒரு சின்ன ஒன்று நின்றுருந்தாங்க, அப்போது மரியாதை சம்மந்தமாக ஏதோ ஒன்று வருது. ஓகே, அப்படி ரிகார்ட் வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இமேஜை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, நம்மளால் வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடும். இமேஜ் வந்து நமக்கு மறக்காது. ஓகே, அப்போ அந்த மாதிரி படிங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செட் முடிச்சிட்டோம், ஒரு 50 வேர்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செட் பார்ப்போம். ஓகே, 151 to 200 இதுதான் வந்து இன்னைக்கான டெஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆக போகுது. ஓகே, அடுத்தது நம்ம 151லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அப்னகேட். ஓகேவா, அப்னகேட் அப்படின்னா வந்து டு ரினவுன்ஸ் ஆர் ரிஜெக்ட், ஒரு விஷயம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகே, தமிழில் வந்து துரத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, துரத்தல் அது வேணாம் அப்படின்னு சொல்லி துறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, துரத்தல். அடுத்தது அப்ரகேட் அப்படின்னா வந்து டு ரிப்பீல் ஆர் டூ அவே வித், ரத்து செய்தல் அல்லது நீக்குதல். ஓகேவா, இப்போது ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், அப்ரகேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது ஆர்டிக்கல் 370 இஸ் அப்ரகேட்டட். ஓகேவா, அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆர்டிக்கல் 370 நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நீக்குதல். அப்ரகேட் அப்படின்னா நீக்குதல். அடுத்தது அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்னா வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ மேக்ஸ் ஃபார்முலாஸ் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரியில் எடுத்தால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஆனால் ஈஸி தான், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது பேர் அப்ஸ்ட்ரூஸ். ஓகேவா, கடினமானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, கடினமாக இருக்கிறது, இதை கற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அப்ஸ்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆம்பிளிஃபை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆம்பிளிஃபையர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆர் எக்ஸ்பேண்ட் த டீடைல்ஸ். ஓகே, நம்ம நார்மலாக சவுண்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆம்பிளிஃபைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் டீட்டெயில் அதிகப்படுத்துறதுக்கும் ஆம்பிளிஃபைன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்போ ரெண்டு டைப் ஆஃப் மீனிங் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஆம்பிளிஃபை அப்படின்னா விரிவாக்குதல். அடுத்தது அனக்ரோனிஸ்டிக் அப்படின்னா பிலாங்கிங் டு அ டிஃப்ரெண்ட் டைம் பீரியட், வேற காலகட்டத்தை சேர்ந்தவங்களை அனாக்ரோனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்களை எப்படி சொல்லுவாங்க, ஓகே, சேம் பீரியட், அதாவது ஒரே காலகட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேரை என்னன்னு சொல்லுவாங்க, இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அந்த வேர்டை பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போது சேம் இருந்தால் நம்ம இப்போ நீங்கள் டைப் பண்ண போகிற அந்த வேர்டு, இப்போ டிஃப்ரெண்ட் பீரியடில் சேர்ந்தவங்க, இப்போ நம்ம டைனோசரை பற்றி பேசுகிறோம், இல்லை நம்ம ராஜராஜ சோழன் பற்றியோ நம்ம முன்னாடி வந்த அரசர்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அவங்க நமக்கு வந்து ஆனக்ரோனிஸ்டிக், வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அவங்க. ஓகேவா, காலமுறை மாறிய அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காலமுறை மாறிய, வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி, வெவ்வேறு காலம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஓகே, வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது எப்பேத்தின்னு படிக்கிறேன். அப்பத்தி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கன்சர்ன், ஒரு விஷயத்தில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அக்கறையின்மை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அக்கறை இல்லாதது.
அக்கறை இன்மை. ஒரு விஷயத்தில் நமக்கு சரியாக அக்கறை இல்லை, அக்கறையை காட்டலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், எப்பத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எம்பத்தி அப்படின்னா வந்து இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறது. அப்பத்தி அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் சரியாக காட்டாதது. ஓகேவா. அடுத்தது அப்போஜி அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேவா. அப்போஜி அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம ஜினீத் அப்படின்னு பார்த்தோம், அது வந்து அதுவும் அதே மாதிரி பாயிண்டில் தான் வரும். ஓகே, அது வந்து அதீத அப்படின்ற அதிகபட்சமா அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறது தான் ஜெனித் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அதிகபட்ச உயரம் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையஸ்ட் பாயிண்ட், அதோட கிளைமேக்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ உச்சக்கட்டம். அடுத்தது அப்போரெக்டிக் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸிங் டவுட் ஆர் பர்ப்ளெக்சிட்டி. ஓகேவா, எனக்கு வந்து இது புரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், அப்போரெக்டிக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு சில வேர்ட்ஸில் நீங்கள் இதில் இருக்க இப்போ இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸில் கேட்ட வேர்ட்ஸ், அதை தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அடுத்தது அப்போக்ரிட்டிக் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸிங் அ டவுட் ஆர் பர்ப்ளெக்சிட்டி, ஒரு சந்தேகத்தோடையே இருக்கிறது. ஓகேவா, சந்தேகம். அடுத்தது ஆஸ்பெரிட்டி. ஆஸ்பெரிட்டி அப்படின்னா வந்து ஹார்னஸ் ஆஃப் டோன் ஆர் மேனர், கடினத்தன்மை அப்படின்னு சொல்லி. இப்போ இதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன், அது வந்து நார்மலோட டோனில் இருக்குது. இதை இப்போ படித்து தான் ஆகணும், படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம டோனை மாற்றுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்ஸான டோனில் பேசணும் அப்படிங்கிறது வந்து ஆஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆஸ்பெரிட்டி. ஓகேவா, டீ வந்து ரொம்ப சூடாக எப்படி இருக்கோ அதே மாதிரி பேசுகிறவங்களும் எப்போவுமே சூடாக இருப்பாங்க, அதான் ஆஸ்பெரிட்டி. ஆஸ்பர் டீ. ஓகேவா, ஆஸ்பர் த ஷெட்யூல் அப்படி மாதிரி சொல்லலாம், அது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி டீ கொதிக்குமோ அதே மாதிரி இந்த பர்சன் கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது ஏவரி அப்படின்னா வந்து அவே ஃப்ரம் த பிளான்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் கோர்ஸ். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும், நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்போம். ஓகே, நம்ம படிக்கும் போது ஒன்று பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் பார்த்தா வேற ஒன்று படிச்சுட்டு இருப்போம். ஏன்னா வந்து இடையில டைம் வேஸ்ட் பண்ணுறது, அங்கேயும் போகிறது அப்படின்னு சொல்லி சரியாக ஃபோக்கஸ்டாக இல்லாதனால நம்ம பிளான் பண்ணது ஒன்று, அங்கே போனது ஒன்றா இருக்கும். அதுதான் வந்து ஏவ்ரி. ஓகேவா, AWRY எவ்ரி அப்படின்னா வந்து நம்ம பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. ஓகேவா, எவ்ரி. அடுத்தது பெல்லிகோஸ் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிங் அக்ரெஷன் அண்ட் வில்லிங்னஸ் டு ஃபைட், நான் சண்டை போட ரெடியாக இருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பெல்லிகோஸ். அடுத்தது கெடாவரஸ் அப்படின்னா வந்து ரிசம்பிளிங் எ கார்ப்ஸ் அட் பேல் அண்ட் தின். ரிசம்பிளிங் கார்ப்ஸ் பேல் அண்டு தின். பார்க்குறக்கு கெடாவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்போ இந்த ஒரு கெடாவர்னு ஒரு படமே வந்திருக்கு. இந்த கெடாவர் அப்படின்னா வந்து இறந்து போன அந்த உடல்களை வந்து கெடாவராக வச்சுருப்பாங்க, அதை வச்சு கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. ஓகே, அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா அதோட எலும்பு எல்லாமே தோலெல்லாம் வெளியில் தெரிஞ்சு பார்க்குறக்கு ஒரு பிணம் மாதிரியே இருப்பாங்க. ஓகே, கெடாவரஸ் அப்படின்னா வந்து பிணம் போன்ற உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிணம் போன்ற உருவம், பார்க்குறக்கு பிணம் போன்ற உருவம், பிணம் மாதிரியே இருப்பாங்க. அடுத்தது கேலோ அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இம்மெச்சூர். ஓகே, நம்ம இம்மெச்சூர் அப்படிங்கிற டேர்ம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இம்மெச்சூர், இதுக்கு வந்து கேலோ அப்படிங்கிற மீனிங் இதுக்கு. ஓகேவா, CALLO கேலோ. அடுத்தது கேண்டிட் அப்படின்னா ட்ரூத்ஃபுல் ஆர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகேவா, கேண்டிட்ங்கிற டேர்ம் தெரியப்பட்டிருப்பீங்க. ஓகே, நார்மலாக இருக்கிறது கேண்டிட் போஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினலாக அப்படிங்கிறத நம்ம கேண்டிட் அப்படி யதார்த்தமான நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து வெளிப்படையான அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஒரு மீனிங். ஓகே, வெளிப்படையான அப்படின்ற மாதிரி என்ன இருக்கோ அதே மாதிரியே இருக்கிறது தான் வந்து கேண்டிட். அடுத்தது கேவல் அப்படின்னா டு மேக் பெட்டி ஆர் அன்னெசரி அப்ஜெக்ஷன்ஸ். சின்னதாக ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல ஒரு சின்னதாக லைட்டாக உடஞ்சிருக்கு, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கேவல். ஓகேவா, இப்போ நம்ம இதில் ஒரு 15 வேர்ட்ஸ் ஒன்றா பார்த்துருக்கோம். அப்னகேட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிறது. அப்ரகேட் அப்படின்னா ஒரு விஷயத்த நீக்கிறது, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்ட்ரூஸ் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. ஆம்பிளிஃபை அப்படின்னா ஒரு சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை அதோட டீட்டெயில்ஸ் அதிகப்படுத்துறது, ஆம்பிளிஃபைன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அனக்ரோனிஸ்டிக் அப்படின்னா வந்து வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அப்பத்தி அப்படின்னா ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. அப்போஜி அப்படின்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போரெக்டிக் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஸிங் த டவுட் ஆர் பர்ப்ளெக்சிட்டி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறத அப்போரெக்டிக் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது ஆஸ் பர் டீ அப்படின்னா டீ எப்படி கொதிக்குதோ அதே மாதிரி அந்த பர்சனோட டோனும் பேசுறது எல்லாமே கொதிக்கும். கொதிக்காது, அதாவது அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆவரி அப்படின்னா வந்து பிளான் பண்ணது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். பெல்லிகோஸ் அப்படின்னா வந்து சண்டை போடுறதுக்கு வாடா, நான் ரெடியாக இருக்கேன்டா, வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது தான் வந்து பெல்லிகோஸ். கெடாவரஸ் அப்படின்னா பார்க்கறதுக்கு பணம் மாதிரியே இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறது. கேலோ அப்படின்னா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் இம்மெச்சூர்ட். அடுத்தது கேண்டிட் அப்படின்னா வெளிப்படையானது. கேவல் அப்படின்னா வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட கண்டுபிடிக்கிறது. அடுத்தது காஸ்டிக். இப்போது காஸ்டிக் அப்படின்னா என்னென்னா சர்காஸ்டிக் இன் அ ஸ்கேப்பிங் வே ஆர் கொரசிவ். ஓகே, ஒரு விஷயத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், காஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சர்காஸ்டிக்காக சொல்கிறது. சர்காஸ்டிக் அப்படின்னாலே ஒரு நக்கலாக கேலியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது செலரிட்டி அப்படின்னா வந்து ஷிஃப்ட்னஸ் ஆஃப் மூமெண்ட். ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம செலரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செலரிட்டி. செலிபிரிட்டி மாதிரி செலிரிட்டி. வேகம், வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, வேகம், வேகமாக போகிறது. ஓகே, அதுதான் வந்து இவங்க பெரிய செலிபிரிட்டி, வேகமாக நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி செலரிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இவனே வந்து ஒரு சில்லறை டீ குடிக்கிறவன், இவன் வந்து செலிபிரிட்டி மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரையும் நம்ம சொல்லக்கூடாது, ஒரு ஹிண்ட்டுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது சிக்கானரி. சிக்கானரி அப்படின்னா யூஸிங் எ ட்ரிக்கரி டு அச்சீவ் அ பர்பஸ். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ட்ரிக் பண்ணுறதுக்கு பேர் சிக்கரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, டு யூஸ் ட்ரிக்கரி டு அச்சீவ் அ பர்பஸ். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்கனை வச்சு தான் அந்த மீனை பிடிப்போம். ஓகே, சிக்கன் கறி வச்சு மீன் எப்படி பிடிப்போம், அந்த மீன் வந்து இந்த சிக்கனை தான் சாப்பிட்றன்னு நினச்சி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது கடிக்கும் போது அந்த தூண்டில் வச்சு அதை பிடிச்சிரும். ஓகே, அப்போ சிக்கனரி அப்படின்னா என்னது, ஒரு பர்பஸ்க்காக ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் சிக்கனரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சர்க்கம்ஸ்பெக்ட். சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா வேரி ஆர் அன்வில்லிங் டு டேக் ரிஸ்க். ஒரு சிலர் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, அதுதான் வந்து சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், இவர் வந்து எளிய தான் தொட போகிறாரு, அதுக்கே ஹெல்மெட் போட்டு கையில் பேண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கே ரெடி ஆகிற மாதிரி போயிட்டுருக்காரு. அதுதான் வந்து சர்க்கம்ஸ்பெக்ட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து ஒரு எலி தான், நார்மலான ஒரு குட்டி எலி. ஆனால் நம்ம அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, ஒருவேளை அந்த எலி நம்மளை கடிச்சிச்சுன்னா, ஒருவேளை அந்த எலியோட நகம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா, ஒருவேளை அந்த எலி வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா, ஒருவேளை அந்த எலி நம்ம மேலே குதிச்சு நம்மளை கீழே தள்ளி அந்த வழியில் ஒரு லாரி வந்து நம்மளை ஏற்றி அந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பாலத்தில் இடித்து அந்த பாலத்துலேருந்து அந்த லாரி கீழே விழுந்து அங்கே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் போய் அங்கே போட்டில் இருக்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவாக யோசிச்சோன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா தைரியமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இதில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு யோசிக்காமல் அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக சிந்திச்சோம்னாலே போதும், ஈஸியாக அந்த விஷயத்த நம்ம பண்ணிடலாம். அது மாதிரி தான் எக்ஸாம்லையும். எக்ஸாம் பார்த்து பயந்தோன்னா நம்ம எங்கெங்கேயோ போய் எதையோ பண்ணிவிடுவோம். ப்ராப்பராக இதுதானா எக்ஸாம் தானே, சரி இது எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கணும், அதை படித்தா போதும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, கண்டென்ட்டை மட்டும் சொல்லுங்கள் சார், சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும் இடையில ஒரு டீச்சராக. அடுத்து சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்து அன்வில்லிங் டு டேக் ரிஸ்க், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறது. அடுத்தது க்ளவுட் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸர் பவர், அவங்களோட செல்வாக்கை காட்டுறது, அவங்களோட அதிகாரத்தை காட்டுறது. ஓகே, அவங்களோட அதிகாரம் அல்லது செல்வாக்கை காட்டுறது வந்து க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கோஜென்ட் அப்படின்னா வந்து கிளியர், லாஜிக்கல் ஆர் கன்வின்சிங், ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, கோஜென்ட். அடுத்தது காம்ப்ளசன்ட் அப்படின்னா வில்லிங் டு ப்ளீஸ் அதர்ஸ், ஆப்லிங்கிங். ஓகே, வில்லிங் டு ப்ளீஸ் அதர்ஸ், ஆப்லிங்கிங், பிறருக்கு இணங்கி போகும், மற்றவங்க சொல்கிறத அப்படியே சரி பரவாயில்ல, ஓகே சரி உங்களுக்காக நான் எது வேணால் செய்கிறேன், நீங்கள் எங்களுடைய மகாராஜா அப்படின்னு சொல்கிறது காம்ப்ளசன்ட். ஓகேவா, வில்லிங் டு ப்ளீஸ் அதர்ஸ். அடுத்தது கான்கமிட்டன்ட் அப்படின்னா வந்து நேச்சுரலி அக்கம்பனிங் ஆர் அசோசியேட்டட், உடன் நிகழ்கிற அல்லது தொடர்புடைய அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியது, இல்லை ரெண்டுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். ஓகேவா, இப்போ இது வந்து ஜாம், இது வந்து பீனட் பட்டர். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்குது, ஒரே நேச்சுரலி அக்கம்பனிங் அசோசியேட்டட். ஓகே, ஒரு ப்ரெட்டில் ஜாமையும் வைக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வந்து
பீனட் பட்டரும் வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? அப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு கூட சாப்பிட முடியும். அப்போ இது வந்து ஒரு நேச்சுரலி அக்கம்பனிங் அசோசியேட்டட், அது ரெண்டும் நேச்சுரலாகவே இயற்கையாகவே ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது. ஓகேவா? அடுத்தது கண்டெம் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? அப்போது டு எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல், அப்போது ஒரு டிஸ்அப்ரூவலை தெரிவிக்கிறதுக்கு பேர் கண்டெம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கண்டெம்னடு அப்படின்னு வந்துச்சுன்னா சென்டென்ஸ் டு பனிஷ்மெண்ட் ஆஃபன் டு டெத். கண்டெம்ப்ட் அப்படின்னு NED சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட், சென்டென்ஸ் டு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அது டெத்தாக தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்தது கான்ஃப்ளக்ரேஷன் அப்படின்னா an extensive or destructive fire. கான்ஃப்ளாக்ரேஷன் அப்படின்னா வந்து an extensive or destructive fire. அடுத்தது கான்னிவ் அப்படின்னா வந்து டு சீக்ரெட்லி அலோவ் ஆர் கான்ஸ்பயர். டு சீக்ரெட்லி அலோவ் ஆர் கான்ஸ்பயர். டு சீக்ரெட்லி அலோவ் ஆர் கான்ஸ்பயர். அடுத்தது கான்டுமியூசியஸ் அப்படின்னா வந்து ஸ்டபன்லி டிசோபீடியன்ட் டு அத்தாரிட்டி. அத்தாரிட்டி கிட்ட வந்து ஸ்டபனாக இருக்கிறது. ஓகேவா? ஒரு டீச்சர் சொல்கிறது சரியாக கேட்கல அப்படின்னா அது வந்து கான்டமேஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது கன்வின்ஸ் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி சர்டன் அபவுட் சம்திங். கம்ப்ளீட்லி சர்டன் அபவுட் சம்திங், 100% ஷுவர், இது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கொரஸ்கேட் அப்படின்னா டு ஃப்ளாஷ் ஆர் ஸ்பார்க்கிள். ஓகேவா? இப்போ இதில் ஒரு 15 வேர்டு, மொத்தம் 30 வேர்டு பார்த்தாச்சு. காஸ்டிக் அப்படின்னா வந்து அதில் ஏதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறது, இது உடஞ்சிருக்கா, சரி சரி அப்படின்றது. சிலரிட்டி அப்படின்னா வேகமாக போகிறது. சிக்கனரி அப்படின்னா ட்ரிக் யூஸ் பண்ணுறது. சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறது. க்ளவுட் அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது. கோஜென்ட் அப்படின்னா கிளியர் லாஜிக்கலாக பேசுகிறது. காம்ப்ளேசன்ட் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களை மன்னிக்கிறக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறக்கோ நம்ம ரெடியாக இருக்கிறது. காமிட்டன்ட் அப்படின்னா வந்து நேச்சுரலாகவே ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கே அப்படின்ற மாதிரி. கண்டெம்ட் அப்படின்னா வந்து டிஸ்அப்ரூவலை தெரிவிக்கிறது. கண்டெம்டு அப்படின்னா வந்து பனிஷ்மெண்ட், சென்டென்ஸ் டு பனிஷ்மெண்ட். கான்ஃப்ளக்ரேஷன் அப்படின்னா வந்து an extensive and destructive fire. கான்னிவ் அப்படின்னா டு சீக்ரெட்லி அலோவ் ஆர் கான்ஸ்பயர். அடுத்தது கான்டமேஷியஸ் அப்படின்னா வந்து ஸ்டபன்லி டிசோபீடியன்ட் டு அத்தாரிட்டி. அடுத்தது கன்வின்ஸ்ட் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் சர்டன் அபவுட் சம்திங், ஒரு விஷயத்தில் அப்படியே நம்புறது, இல்லை எக்ஸாக்டாக ஷுவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவன் கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ் ஆகிட்டான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொரஸ்கேட் அப்படின்னா டு ஃப்ளாஷ் ஆர் ஸ்பார்க்கிள். இப்போ இதில் ஒரு நம்ம 30 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 100லேருந்து இப்போ ஒரு 30 அதையும் சேர்த்து ஒரு 180 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 180 வேர்ட்ஸ் தான் இன்றைக்கான டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இதில் ஒரு ரிமைனிங் ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 20 வேர்ட்ஸில் ஒரு சில மீனிங்கில் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு அது அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த பிடிஎஃப்பில் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், 200 வேர்ட்ஸும் இருக்கும். ஆனால் நம்ம டெஸ்ட்டு வந்து 1லேருந்து 180 வரைக்கும் தான் வைக்க போகிறோம். ஓகேவா? அதனால் நீங்கள் இதுக்கானதை படிச்சுக்கோங்க. ரிமைனிங் 20 நான் வெரிஃபை பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லாமே நியூ வேர்ட்ஸ் அப்படிங்கிறனால மீனிங் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் ரெகுலராக போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.